கும்பராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசியிலேயே ஜென்ம ராசியாக அமர்ந்து ஜென்ம சனியாக உங்கள் உடல்நிலை மற்றும் மனநிலையில் சில சோதனைகளை கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசிக்கு, அதாவது தனஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு பாத சனி காலமாகும். ஜென்ம சனி விலகுவது ஒரு பெரிய நிம்மதியை தரும் என்றாலும் 2இல் சனி அமர்வதால் பேச்சு மற்றும் பண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விரிவான பலன்கள் இதோ. உங்கள் ராசிக்கு 1 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 2இல் அமர்வது பண வரவுக்கும் செலவுக்கும் இடையிலான போராட்டத்தை உணர்த்துகிறது. இது உங்கள் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து அதற்கேற்ப திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலமாகும். கடந்த 2½ ஆண்டுகளில் இருந்த தேக்க நிலை மாறி பணப்புழக்கம் சீராகும். இருந்த இடம் 1ஆம் வீடு, கும்பராசி, ஜென்மசனி. கடந்த 2½ ஆண்டுகளாக உடல்நிலையில் தேவையற்ற பயம், சோம்பல் மற்றும் மன அழுத்தம் இருந்திருக்கும். போகும் இடம் 2ஆம் வீடு, மீனராசி, பாதசனி. இது வாக்கு மற்றும் தனஸ்தானம். இங்கே சனி அமர்வதால் பண வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். பார்க்கும் இடங்கள், அதன் பலன்கள். சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 4, 8 மற்றும் 11ஆம் இடங்களை பார்க்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சியில் கவனம் தேவை. தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வரலாம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. நீங்க தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மறைமுக வருமானங்கள் கிடைக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம். மூத்த சகோதரர் வழியில் சிறு மனஸ்தாபம் வரலாம். லாபங்கள் வந்தாலும் அது உடனே செலவாகிவிடும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. படிப்பில் கவனம் தேவை. பேச்சில் நிதானம் காக்காவிட்டால் நண்பர்களுடன் மனஸ்தாபம் வரலாம். 21 முதல் 25 வரை. வேலை தேடுபவர்களுக்கு தாமதமான வெற்றி கிடைக்கும். முதல் வருமானத்தை சேமிப்பது கடினமாக இருக்கும். 25 முதல் 30 வரை. திருமண பேச்சுவார்த்தைகள் இழுபறியாகும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. 30 முதல் 45 வரை. குடும்ப பொறுப்புகள் கூடும். பணப்புழக்கம் சீராக இருந்தாலும் சேமிப்பு குறையலாம். 45 முதல் 50 வரை. பிள்ளைகளின் உயர்கல்விக்காக செலவு செய்வீர்கள். உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. 50 முதல் 60 வரை. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து நீங்கும். ஓய்வு கால நிதியை திட்டமிடுவீர்கள். 60 மேல். குடும்பத்தில் உங்களின் முதிர்ச்சியான ஆலோசனைக்கு மதிப்பு கூடும். பேரக்குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவீர்கள். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக செயல்படவும். பேச்சில் நிதானம் தேவை, இல்லையெனில் பிரச்சினைகள் வரலாம். வியாபாரம். வியாபாரத்தில் பணவரவு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடன் கணக்கு வழக்குகளை துல்லியமாக வைத்திருக்கவும். ஆரோக்கியம். கண் மற்றும் வாய் தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். முறையான உணவு பழக்கம் அவசியம். ஃபைனான்ஷியல். பணவரவு சீராக இருக்கும், ஆனால் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். திருமண முயற்சிகள் தாமதப்படலாம். குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சொந்த வீடு. புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது கட்டுவதற்கோ வங்கிக் கடன் வாங்கும் முன் ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவும். கடன். புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும். பழைய கடன்களை அடைப்பதில் சிரமம் இருக்கலாம். குடும்பம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுதல் அவசியம். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வரலாம், அதை நிதானமாக கையாளவும். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். நரசிம்ஹர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் நரசிம்ஹர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது பாதசனியின் பாதிப்பை குறைக்கும். தானம். ஆதரவற்றோருக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ உணவளிப்பது சிறந்தது. எல் தீபம். சனிக்கிழமைகளில் வீட்டின் அருகில் உள்ள கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சிறந்ததாகும். முக்கிய அறிவுரை. பேச்சில் நிதானம் தேவை. மேலும் பலன்கள் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.